Hi, this is JK Academy. So today the central processing unit அதோட control unit multiple choice questions பத்தி பார்க்க போறோம். First question, dash is the raw material used as the input and dash is the processed data obtained as the output of data processing அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எது raw மெட்டீரியலாக இன்புட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி எந்த ஆப்ஷனை நம்ம டேட்டா ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட்டாக டேட்டாவை அவுட்புட்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு எந்த இதை வச்சு நம்ம அந்த ப்ராசஸிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க யூஸர் அஸ் இன்புட்டா அப்படின்னா டேட்டாவை தான் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா, யூஸர் அஸ் இன்புட்டா. எதை டேட்டா ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா ப்ராசஸிங் அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு எந்ததை பேஸ் பண்ணி அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு டேட்டா ப்ராசஸ் நடக்கும். அது டேட்டா ப்ராசஸிங் அவுட்புட்டுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா, ஸோ அதுதான் ஆன்சர். செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்ப்யூட்டர். எது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் கம்ப்யூட்டரோட கேரக்டரிஸ்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஐக்யூ தான் கம்ப்யூட்டரோட கேரக்டரிஸ்டிக் கிடையாது. ஸோ ஐக்யூ லெவல்ன்றது ஒரு பர்சனோட ஐக்யூ லெவலை பற்றி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நார்மலான பர்சனோட ஐக்யூ லெவலு தான் நம்ம ஐக்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஐக்யூன்றது கேரக்டரிஸ்டிக் கிடையாது. சரியா, ஸோ இதுக்கு ஆன்சர் ஐக்யூ. பட் டிலிஜென்ஸ் இங்கே அதர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுனா என்னன்னு இருக்கும் பார்ப்போம். டிலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டிலிஜென்ஸுன்றது என்ன அப்படின்னா இட் கேன் ஒர்க் கண்டினியூஸ்லி ஃபார் ஹவர்ஸ் வித்தவுட் கெட்டிங் எனி எரர்ஸ். சரியா, எந்த எரர்ஸும் இல்லாமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற அந்த கான்செப்டை தான் டிலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் அக்யூரசி. அக்யூரசின்றது ஒரு துல்லியமான வேல்யூஸை கொடுக்கக்கூடியது. ஸோ கம்ப்யூட்டரோட கேரக்டரிஸ்டிக் அக்யூரஸியாக இருக்கும் எந்த ஒரு ரிசல்ட்னாலும் அப்படின்னு. அடுத்து வெர்சாட்டிலிட்டி. வெர்சாட்டிலிட்டின்னா என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் கேன் பெர்ஃபார்ம் எனி டாஸ்க். என்ன டாஸ்க் ஆனாலும் பெர்ஃபார்ம் பண்ணும். சரியா, லாஜிக்கல் அதுக்குன்னு சில லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் எனி டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் அந்த கான்செப்ட் தான் வெர்சாட்டிலிட்டி. ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் ஐக்யூ. ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஆன்சர் ஐக்யூ. தேர்ட் ஒன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இந்த டயக்ராம். அதாவது ஏஎல்யூ டேஷ் சிபியு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎல்யூக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் வரும், அதுலேருந்து என்ன சிபியு வருது அப்படின்னா ஆன்சர் கண்ட்ரோல் யூனிட். சரியா, ஸோ கண்ட்ரோல் யூனிட்ன்றோட ஒர்க்கு என்ன அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா மேனேஜ் பண்ணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணும் ஆப்ரேஷன்ஸை. ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் அண்ட் கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க்கு. ஸோ ஏஎல்யூனா என்ன அப்படின்னா ஏஎல்ன்றது இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆல் த அர்த்மெட்டிக் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஏஎல்யூட கான்செப்ட். ஸோ இந்த போத் தீஸ் யூனிட்ஸ், அதாவது ஏஎல்யூ அண்ட் கண்ட்ரோல் யூனிட், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டரில் ஒரு பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டராக செயல்படுறது எது அப்படின்னா சிபியு. ஸோ ஏஎல்யூ கண்ட்ரோல் யூனிட் சிபியு. ஸோ ஆன்சர் கண்ட்ரோல் யூனிட் அந்த டேஷில். 14, the part of the processor which contains hardware necessary to perform all the operations required by a computer. அதாவது இது என்ன அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ராசஸர். அதாவது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸர். இது ஹார்ட்வேர் நெசசரி, அதாவது இட் கண்டைன்ஸ் ஹார்ட்வேர் நெசசரி டு பெர்ஃபார்ம் ஆல் த. இதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை, எல்லா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ஆப்ஷன் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டேட்டா பார்ட். சரியா, டேட்டா பார்ட்டுன்றது தான் ஒரு contains the hardware necessary to perform all the operations. சரியா, ஸோ அடுத்து என்னென்னா கண்ட்ரோலர்ன்றது என்ன அப்படின்னா இது டேட்டா பார்த்துட்ட சொல்லும். அதாவது கண்ட்ரோலர் tells the data path what needs to be done. அதுதான் கண்ட்ரோலோட பார்ட்டு. நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர்ன்றது என்னவா ஒர்க் பண்ணும் அப்படின்னா இது ஆக்ட் அஸ் த இன்டர்மீடியட் ஸ்டோரேஜ் ஃபார் த டேட்டா. ரெஜிஸ்டர்ஸ்ன்றது அஸ் அ இன்டர்மீடியட் ஸ்டோரேஜ் ஃபார் த டேட்டா. ஸோ அதுதான் இதோட பார்ட்டு.
ரிஜிஸ்டர்ஸ்ன்றது. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து ஆன்சர் வந்து என்னது, கண்ட்ரோலர், சாரி டேட்டா பாத். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் MAR ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ MAR அப்படின்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா ஃபார் த ஃபெச் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணால் ஃபெச் பண்ணோம். சரியா? ஸோ இது வந்து கனெக்டட் டு த அட்ரஸ் பஸ், அதாவது மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் வந்து இஸ் கனெக்டட் டு த அட்ரஸ் பஸ். சரியா? இது வந்து ஒரு இதுக்குன்னு ஒரு அட்ரஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஃபார் எதுக்காக அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன், ஒரு ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபை அட்ரஸ் வந்து இது வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if the control signals are generated by combinational logic then they are generated by a type of dash control unit அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த கான்செப்டுக்கு எது ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மெயின் டாஸ்க் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஜென்ரேட் கண்ட்ரோல் சிக்னல்ஸ், அதாவது கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ணும். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட்வயர்டு கண்ட்ரோல் யூனிட், ரெண்டு வந்து மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட். சரியா? ஸோ ஹார்ட்வயர்டு கண்ட்ரோல் யூனிட்னா என்ன அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். அதாவது ஹார்ட்வயர் கண்ட்ரோல் யூனிட் generate control signals by using combinational logic circuits. சரியா? அதாவது combinational logic circuits யூஸ் பண்ணி கண்ட்ரோல் சிக்னல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட். சரியா? நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட்னா என்ன அப்படின்னா இது ஜென்ரேட் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் பை யூஸிங் சம் சாஃப்ட்வேர், அதாவது சம் சாஃப்ட்வேர் மூலமாக என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் சிக்னலை ஜென்ரேட் பண்ணும். இது மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட். ஸோ இதுதான் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே கேட்டிருக்கிறதுக்கு கொஸ்டின் என்ன, இஃப் த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை காம்பினேஷன் லாஜிக். ஸோ லாஜிக் மூலமாக ஒரு கண்ட்ரோல் சிக்னல் ஜென்ரேட் பண்ணதுன்னா அது எந்த கண்ட்ரோல் யூனிட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட். 17 வந்து which is the simplest method of implementing hardware control unit, அதாவது ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளஸ்ட் மெத்தட் எது அப்படிங்கிற 3 வே ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட் வந்து இருக்குது. 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட் டேபிள் மெத்தட், டிலே எலமெண்ட் மெத்தட், சீக்வன்ஸ் கவுண்டர் மெத்தட். ஸ்டேட் டேபிள், டிலே எலமெண்ட், சீக்வன்ஸ் கவுண்டர் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டேட் டேபிள் மெத்தட்னா என்னென்னா இது ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட். இதில் நம்பர் ஆஃப் சர்க்கியூட்ஸ் ஆர் டிசைன் பேஸ்ட் ஆன் த செல்ஸ் இன் த டேபிள். சரியா? அதாவது டேபிளில் உள்ள அந்த செல்ஸை பேஸ் பண்ணி தான் இதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அந்த நம்பர் ஆஃப் சர்க்கியூட்ஸ் ஆர் டிசைன் பேஸ்ட் ஆன் த செல்ஸ் இன் த டேபிள். இதுதான் ஸ்டேட் டேபிள் மெத்தட். இதுதான் சிம்பிளஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து டிலே எலமெண்ட் மெத்தட்னா என்னென்னா இது கன்சிஸ்ட் ஆஃப் அ ஃப்ளோ சார்ட் drawn for the circuit. சரியா? ஸோ ஒரு சர்க்கியூட்டுக்கு வந்து இது ஃப்ளோ சார்ட்டை வந்து ட்ரான் பண்ணுவாங்க. இது வந்து டி ஃப்ளிப் டாப்பை அஸ் அ டிலே எலமெண்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டி ஃப்ளிப் டாப்பை என்ன பண்ணுறாங்க இஸ் யூஸ் அஸ் அ டிலே எலமெண்ட். தேர்ட் ஒன் வந்து சீக்வன்ஸ் கவுண்டர் மெத்தட். சீக்வன்ஸ் கவுண்டர் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கே மாடுலோ கவுண்டர் வந்து அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கே டிலே எலமெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? கே மாடுலோ கவுண்டரை வந்து எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணால் கே டிலே எலமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த கே மாடுலர் கவுண்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சீக்வன்ஸ் கவுண்டர் மெத்தட். இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கு வந்து சிம்பிளஸ்ட் மெத்தடு எது அப்படின்னா ஸ்டேட் டேபிள் மெத்தட். 18 வந்து a set of micro instruction for a single missing instruction is called dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்ரி மைக்ரோ ஆப்ரேஷன் வந்து செட் ஆஃப் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? எவ்ரி மைக்ரோ ஆப்ரேஷன் இஸ் a set of micro instruction. ஸோ அதுதான் அது. இது வந்து என்ன பண்ணால் கண்ட்ரோல் சிக்னல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ செட் ஆஃப் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்து செட் ஆஃப் micro program. Set of micro instructions is the micro program. So the address of the next micro instruction is governed by a micro program counter. ஒரு micro program counter மூலமாக தான் நெக்ஸ்ட்டு அதாவது மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸை வந்து கொடுக்கும். மைக்ரோ ப்ரோக்ராம்
கவுண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமாக தான் ஒரு நெக்ஸ்ட் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷனோட நெக்ஸ்ட் அட்ரஸை வந்து அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, செட் ஆஃப் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்னா எது அப்படின்னா மைக்ரோ ப்ரோக்ராம் தான் செட் ஆஃப் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆன்சர் வந்து மைக்ரோ ப்ரோக்ராம். So microprogram consists of set of micro instructions which are strings of zeros and ones. So நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா அது. ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், என்ன இதை லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், பைனரி லாங்குவேஜ். ஸோ மைக்ரோ ப்ரோக்ராம்ன்றது ஷுட் ஹேவ் அ இன்ஸ்ட்ரக்ஷன். மைக்ரோ ப்ரோக்ராம்னா என்னென்னா ஷுட் ஹேவ் அ இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் வந்து கொடுக்கும். அவுட்புட்டாக இன்புட்டாக வந்தது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ட்ரூ தான் வரும். ஸோ இது செட் ஆஃப் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் விச் ஆர் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ட்ரூ. A decoder is required in the case of dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நார்மலாக மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஹரிசாண்டல் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா ஈச் பிட், அதாவது ஈச் பிட் ரெப்ரசன்ட் பண்ணுறது சிக்னல் டு பி ஆக்டிவேட்டட். ஈச் பிட் ரெப்ரசன்ட் பண்ணுறது சிக்னல் டு பி ஆக்டிவேட்டட். சப்போஸ் வெர்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னென்னா பிட்ஸ் ஆர் டீகோடட். வெர்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்றது அந்த பிட்ஸ் வந்து ஆர் டீகோடட். அந்த டீகோடர் தென் ப்ரொடியூசர் சிக்னல்ஸ். டீகோடர் தான் என்ன பண்ணுன்னா சிக்னல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வெர்டிக்கலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது டீகோடர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? வெர்டிக்கல் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆன்சர். தேங்க்யூ.